நீங்கள் மோனாலிசா பற்றி கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அந்த சிறிய ஓவியம், ஆனால் உலகம் முழுவதும் அனைவரும் அதை அறிவார்கள். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? அது ஏன் இவ்வளவு பிரபலமாயிருக்கிறது? எல்லோரும் ஏன் அதை பற்றி பேசுகிறார்கள்? மேலும் அதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? மோனாலிசா மதிப்பிட முடியாதது. ஆம், எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. ஆனால் ஏன்? அதில் என்ன சிறப்பு? இதுதான் இன்று நாம் பார்க்கப் போகும் ரகசியம். 1503ஆம் ஆண்டுக்கு பயணம் செய்வோம். அப்போது லியோனார்டோ டா வின்சி என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் சாதாரண ஓவியர் அல்ல, அவர் ஒரு அற்புதமான மேதை. அவர் ஓவியர், விஞ்ஞானி, பொறியாளர், கட்டிட நிபுணர், வரைபட வடிவமைப்பாளர், மனித உடல், நட்சத்திரங்கள், தாவரங்கள், பழங்கால உயிரினங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்தவர். லியோனார்டோ இந்த ஓவியத்தை வரைவதற்கே 14 ஆண்டுகள் எடுத்தார். அதில் 12 ஆண்டுகள் அவர் அதனுடைய சிரிப்பை மட்டும் வரைந்தார். என்றால் நம்ப முடியுமா? ஆம், அந்த சிரிப்பு ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியானதாகவும் மர்மமாகவும் தெரியும். நீங்கள் எந்த கோணத்தில் பார்ப்பீர்களோ அதன்படி அவளது முகம் மாறுகிறது. இதுதான் அந்த ஓவியத்தின் மாயம். மோனாலிசா ஓவியத்தில் ஒளி மற்றும் நிழல்களின் பயன்பாடு மிகவும் சிறப்பாக உள்ளது. ஓவியத்தின் வெளிச்சமான பகுதிகளின் வழியாக ஓவியர் முகத்தின் அமைப்பை வலுவாக வெளிப்படுத்துகிறார். மேலும் நிழல்கள் முகத்தின் சிறப்பு அம்சங்களை மறைக்கின்றன. மோனாலிசா ஓவியத்தில் தொலைநோக்கு நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஓவியத்தை தொலைவிலிருந்து பார்க்கும் பார்வையாளர்களுக்கு அருகில் இருப்பது போல் தோன்றச் செய்கிறது. இது ஓவியத்தின் ஆழத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பார்வையாளர்களை ஓவியத்தின் பால் ஈர்க்கிறது. யார் இந்த மோனாலிசா? யாருக்கும் நிச்சயமாக தெரியாது. சிலர் கூறுவது அவள் லீசா ஜெரால்டினி, ஒரு பணக்கார வணிகரின் மனைவி என்றும், மற்றவர்கள் அவள் ஒரு கற்பனை பெண் என கூறுகிறார்கள். மிக வித்தியாசமான கோட்பாடு ஒன்று கூட உண்டு. சிலர் லியோனார்டோ தன்னை பெண்ணாக நினைத்து வரைந்ததாக கூறுகிறார்கள். இந்த ஓவியத்தின் மர்மங்கள், நீங்கள் எந்த திசையில் நின்றாலும் அவள் உங்களை பார்த்து கொண்டிருப்பது போல் தோன்றும். அந்த ஓவியத்தின் பின்னணி ஒரு உண்மையான இடம் அல்ல, கனவு உலகம் போல தோன்றும். அவளின் சிரிப்பு மகிழ்ச்சியா, சோகமா, ரகசியமா? யாருக்கும் தெரியாது. நிறைய மக்கள் மோனாலிசாவின் புன்னகையில் நிறைய மர்மங்களை கண்டறிந்துள்ளனர். ஏனெனில் உதட்டில் புன்னகை இருந்தாலும் அவரது கண்களில் ஒருவித சோகம் தெரிகிறது. எனவேதான் இவரது இந்த புன்னகை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவளது கண்களில் எழுத்துகள் இருப்பதை சில விஞ்ஞானிகள் எக்ஸ்ரே பரிசோதனையில் கண்டறிந்தனர். மேலும் சில ஆய்வாளர்கள் மோனாலிசாவின் ஓவியத்தை ஆராய்ந்ததில் இந்த ஓவியம் லியோனார்டோவின் அம்மாவான கேத்ரீனா டா வின்சி-ஐ வைத்து வரையப்பட்டது என்று சொல்கிறது. சில வரலாற்று ஆசிரியர்கள் மோனாலிசா ஆண் மற்றும் பெண் கலந்த கலவை என்று கூறியுள்ளனர். ஏனெனில் லத்தீன் வார்த்தையான ஆமோன் மற்றும் எலிசா சேர்ந்துதான் மோனாலிசா என்ற பெயர் வந்துள்ளது என்று கூறுகின்றனர். இந்த மோனாலிசா ஓவியத்தில் புருவம் இல்லை, இமையும் இல்லை. அவற்றை லியோனார்டோ நீக்கியதாக நம்பப்படுகிறது. இந்த ஓவியத்தை பார்த்தால் மாய உணர்வு கிடைக்கிறது. இத்தாலியின் விஞ்சி நகரில் உள்ள ஆங்கியானோ என்ற கிராமத்தில் 1452ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி செர் பியரோ டா வின்சி கத்ரீனா இணையருக்கு திருமணமாகாமலேயே பிறந்தவர் லியோனார்டோ டா வின்சி. சிறுவயதிலேயே வரைவதிலும் மாதிரி உருவங்களை வடிவமைப்பதிலும் ஆர்வமாக இருந்தார். இடதுகை பழக்கம் கொண்ட இவர் ஒரே சமயத்தில் 2 கைகளாலும் ஓவியம் வரையக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்தார். 1466இல் தன்னுடைய 14வது வயதில் தந்தையின் அனுமதியோடு வெரோக்கியோ என அழைக்கப்படும் ஆண்ட்ரியா டி சியோன் என்ற புகழ்பெற்ற ஓவியரிடம் உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார். 1472 முதல் 1475 வரையிலான காலகட்டத்தில் ஓவியர் வெரோக்கியோவின் உதவியுடன் மரியாடிடம் தேவதூதர் இயேசுவின் பிறப்பை உணர்த்தியது போன்ற முதல் படத்தை வரைந்து தன்னை ஓர் ஓவியனாக வெளிப்படுத்தினார். இதனால் ஓவியர்கள் குழுவில் இவரும் ஓர் ஓவியராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். மனித வாழ்க்கையின் யதார்த்த நிலையை ஓவியமாக தீட்ட ஆரம்பித்த இவர் இயேசு ஞானஸ்தானம் பெறும் ஓவியத்தையும் பிரபுத்துவ வர்க்கத்தின் பெண்மணியான ஜின்விரா டி பென்சி இன் உருவப்படத்தையும் வரைந்து மதிப்புமிக்க ஓவியராக வலம் வந்தார். அறிவியல் துறையிலும் ஆர்வமாக இருந்த டாவின்சி 1478இல் தானியங்கி மோட்டார் வாகனத்தின் உருவத்தை வரைகிறார். அந்த ஓவியம் பல தரப்பினரிடம் அதிக வரவேற்பை பெற்றது. பிற்காலத்தில் அதே போன்று வாகனம் வடிவமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மிகச்சிறந்த கற்பனை வளமுடையவராக இருந்த இவர் நூல் நூற்கும் இயந்திரம், திருகாணி செய்ய பயன்படும் கருவி, மண் தூக்கம் கருவி போன்ற பல்வேறு வரைபடங்களை வரைந்தார். 1485இல் போர்க்களத்தில் பயன்படுத்தும் பீரங்கி, 4 அரிவாளுடன் கூடிய ரதம் மற்றும் ராட்சச குறுக்குவில் போன்றவற்றை வரைந்தார். மருத்துவமனைக்கு சென்று
நோய்வாய்ப்பட்டிருக்கும் மனிதர்களைக் கண்டு அவர்களின் நிலையை ஓவியமாக தீட்டினார். அதேபோல் இறந்த மனிதர்களின் உடல்களை இரகசியமாக விலைக்கு வாங்கி உடலின் உள் அமைப்புகளான இதயம் சுருங்கி விரிவடைவது, தாயின் வயிற்றில் குழந்தை இருப்பது, உடல் உறுப்புகளின் அளவு என பலவற்றை ஓவியங்களாக வரைந்தார். ஓவிய வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காதவாறு உலக புகழ்பெற்ற பாரம்பரிய ஓவியமான தி விட்ரூவியன் மேன் படத்தை 1487 வரைந்தார். 1495 முதல் 1498 வரையிலான காலகட்டத்தில் டாவின்சிக்கு பெருமை சேர்த்த உலக புகழ்பெற்ற ஓவியமான த லாஸ்ட் சப்பர் எனப்படும் இயேசுவின் கடைசி விருந்து ஓவியம் வரைந்தார். தனது சிறப்பான ஓவியங்களின் மூலம் புகழ்பெற்றவராக அறியப்பட்டார். அதன் பிறகு ரோம், வெனிஸ் போன்ற பல இடங்களில் ஓவியம் வரைவதற்காக தங்கியிருந்தார். மிலன் நகரில் ஆட்சி செய்து வந்த லுடோவிகோ ஸ்பார்சாவிடம் உதவியாளராக சேர்ந்தார் டாவின்சி. ஆல்ப்ஸ் மலையில் பாதுகாப்பு அரண்களை அமைக்கும் பணிகளை கவனிக்கச் சென்ற டாவின்சி அங்கே கண்ட இயற்கை காட்சிகளை வரைந்தார். மிலன் நகர் மீது பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுத்தபோது அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மிலனில் மீண்டும் ஸ்பார்சாவின் ஆட்சி வந்ததால் மீண்டும் டாவின்சி அங்கு வந்தார். ஆனால் டாவின்சிக்கு போதிய சம்பளம் கொடுக்கப்படவில்லை. அன்றாட செலவுக்கே கஷ்டப்பட்டார். தன்னுடைய செலவுகளுக்காக பலவிதமான ஓவியங்களை வரைந்து விற்பனை செய்தார். வயிற்றுப்பசிக்காக வரையப்பட்ட ஓவியம்தான் தன் வாழ்க்கையை புரட்டி போடும் என அப்போது அவருக்கு தெரியவில்லை. 1503 முதல் 1506 காலகட்டத்தில் அவர் வரைந்த ஓவியம்தான் மோனலிசா. பல ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்றாக பெயர் பெற்றது. இன்றளவும் டாவின்சி என்றால் முதலில் நினைவுக்கு வருவது மோனலிசா தான். பிரெஞ்சு புரட்சி காலத்தில் பாதுகாப்பிற்காக இந்த ஓவியம் மறைக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது நாசிகளிடமிருந்து காப்பாற்ற இரகசிய இடத்தில் வைக்கப்பட்டது. 1956 யாரோ கல்லை எறிந்ததால் சிறு சேதம் ஏற்பட்டது. மோனலிசா பாடல்கள், திரைப்படங்கள், மீம்ஸ்கள் எல்லாவற்றிலும் இடம்பெற்றிருக்கிறது. அவள் உலக கலாச்சாரத்தின் ஒரு சின்னமாக மாறிவிட்டாள். லியோனார்டோ டாவின்சி மோனலிசாவை புகழுக்காக அல்ல, அவர் தனது ஆர்வத்திற்காக வரைந்தார். அவர் தனது இதயத்தை, ஆவியை, அறிவை அனைத்தையும் அதில் ஊற்றியிருக்கிறார். 500 ஆண்டுகள் கடந்தும் அவள் இன்னும் உயிருடன் இருப்பது போல தோன்றுகிறது. மோனலிசா ஒரு ஓவியம் அல்ல, அது மனித கற்பனையின், உழைப்பின், படைப்பாற்றலின் சின்னம். இப்படிப்பட்ட மர்மம் நிறைந்த அந்த ஓவியம் லூவர் அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டது. ஒரு இத்தாலிய தொழிலாளி வின்சென்சோ பெருஜியா இந்த ஓவியம் இத்தாலிக்கே சொந்தம் என நினைத்த அவர் இரவில் அருங்காட்சியகத்தில் மறைந்து ஓவியத்தை சுவரிலிருந்து எடுத்து தனது கோட்டில் மறைத்து வைத்து வெளியேறினார். உலகம் முழுவதும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. செய்தியை கேள்விப்பட்டவர்கள் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் உண்மையான ஆச்சரியம் அதுவல்ல. அந்த ஓவியம் திருடப்பட்ட பிறகு அது மாட்டப்பட்டிருந்த வெற்றி இடத்தை பார்க்கவே மக்கள் கூட்டம் அலைமோதியது. மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமலும் விசாரணைக்காகவும் 1 வாரம் அருங்காட்சியகம் மூடப்பட்டது. 2 வருடங்கள் அந்த ஓவியம் காணாமல் போனது. இறுதியில் 1913 பெருஜியா அதை விற்க முயன்றபோது பிடிபட்டார். அதிலிருந்து மோனலிசா உலக புகழ் பெற்றது. அதன் மதிப்பு என்ன? 1962 அதற்கு $100 மில்லியன் காப்பீடு செய்யப்பட்டது. இன்றைய மதிப்பில் அது $900 மில்லியன் மேல். ஆனால் உண்மையில் அது மதிப்பிட முடியாதது. மோனலிசா ஓவியம் தனது வரலாற்று பின்னணி மற்றும் பல்வேறு சிக்கல்களை கடந்து வந்துள்ளது. இருப்பினும் இன்றும் கூட இது ஒரு மிகவும் பிரபலமான மற்றும் மதிக்கப்படும் ஓவியமாக உள்ளது. இப்போது லூவர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. மனிதர்கள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் மரணத்திடம் மட்டும் வெல்ல முடியாது. ஓவிய உலகில் தனி ராஜாவாக வலம் வந்து கொண்டிருந்த இவர் 1519 ஆண்டு மே 2 தன்னுடைய 67வது வயதில் இயற்கை எழுதினார். டாவின்சியின் மிக குறைவான ஓவியங்களே இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. 1000 வார்த்தைகளை எழுதி பிறருக்கு புரிய வைப்பதை விட ஒரே ஒரு ஓவியத்தின் மூலம் 1000 அர்த்தங்களை கொடுக்க முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு வாழ்ந்த டாவின்சியின் புகழை இவரின் ஓவியங்களே பறைசாற்றுகின்றன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.